யாருமே இல்லையே, எல்லாம் இருந்து நான் அனாதையா இருக்கேனே அப்படின்னு நான் நினைக்கிறப்ப நான் இருக்கேன். நீ எதுக்கு அனாத? உன் புள்ளைய கூட்டிட்டு வான்னு சொல்லி என்னைய கிளப்பி விட்டாரு பத்தியா? ஏன்னா நான் நாடகம் போடுறேன்னு இவன் நினச்சிக்கிட்டேன். இவனுக்கே தெரியாது நான் போடுறேன். நானே கிளம்புவானான்னு எனக்கே தெரியல. புரியுதா? ஆனா நான் இருக்கேன்னு சொன்னார் பத்தியா? இதே மாதிரி தான் 2வது வாட்டி நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டியும் அப்படிதான். என் சொந்தம் வந்தா யாரும் கூப்பிடல. ஏன் என்னோட தான் சொல்றாளுங்களே கூட ஓப்பனா சொல்லணும், என் தங்கச்சி கூட இருக்கா. ஏக்கா கவலைப்படுறேன், நான் இருக்கேன், வாக்கான்னு கூட கூப்பிடல. வேற எல்லாம் இருக்காங்க, எவனும் கூப்பிடல. எங்க அப்பன் முருகன் கூப்பிட்டானா? எதுக்கு? ஏன் அழுகுற? பைத்தியமா நீ? நான் இருக்கேன், வா, வந்து 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போ. எந்த ஞாபகமும் உண்மையாலுமே நான் சொல்லுவாங்க, என் பிள்ளை மேலே சத்தியமா எனக்கு எந்த ஞாபகமே தோணலைங்க. இன்னைக்கு ஐயோ குடும்பத்தோட பிரியாணி திட்டுருவாங்களே, ஐயோ இவன் நம்மளை விட்டுட்டு இப்படி இருக்கானே, அப்படி இருக்கானே, அது என் முருகன் மேலே ஆனே எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லவே இல்லைங்க. எனக்கு இன்னொரு வாட்டி போவோமா, அவரை பார்ப்போமா, முருகனை பார்ப்போமா, கூட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரோட காலையில் பார்த்த அந்த கண்கொள்ளா காட்சி என் கண்ணுக்குள்ள